அந்த சினிமா நம்ம இப்போது பார்த்துக் கொண்டிருப்பது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸை சந்திப்பதற்கு தைலாபுரம் தோட்டத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வார காலமாக தைலாபுரம், பனையூர், சோழிங்கநல்லூர் மற்றும் விழுப்புரம், தைலாபுரம் ஆகிய இடங்களில் 2 கட்சிகளின் நிர்வாகிகள் தலைவர்களும் மாறி மாறி சந்தித்து பேட்டிகள் அளித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸின் பேட்டி அன்புமணியை தனிப்பட்ட முறையில் தாக்கி அவர் தலைமை பண்புக்கு தகுதி இல்லாதவர் என்றும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பதற்கு அவர்தான் காரணம் என்றும் அவர் அளித்த பேட்டியை தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இருந்த போதிலும் எங்கள் கட்சியின் டாக்டர் ராமதாஸின் கொள்கை வெளிப்படிதான் பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படும் என்று அன்புமணி ராமதாஸ் அளித்த அந்த சோழிங்கநல்லூரில் கடந்த 3 நாட்களாக நிர்வாகிகளை சந்தித்த பின்னர் அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் 2 பிரிவுகளிலும் இந்த நிர்வாகிகள் ஜி.கே. மணி மற்றும் வடிவேல் ராமன் உள்ளிட்டோர் இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்திய சூழ்நிலையில் நேரத்திற்கும் அதிகமாக அந்த டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையேயான அந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது டாக்டர் ராமதாஸின் மூத்த மகளான காந்திமதி மற்றும் அன்புமணி ராமதாஸின் 3வது மகளான சஞ்சித்ரா ஆகியோரும் உடன் இருந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் இந்த காந்திமதியின் மகனான இந்த முகுந்தன் என்பவரை இளைஞரணி தலைவராக நியமித்ததுதான் அந்த பாண்டிச்சேரி அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தியது. இருவருக்கும் இடையே நேரடியாக மோதல் நடைபெற்ற நிலையில் சித்திரை முழுவளவு மாநாட்டில் இருவரும் ஒன்றாக இணைந்து மேடையில் தோன்றிய போதிலும் அந்த இருவருக்கும் இடையேயான அந்த நெருடல் இருந்தது. இந்த சூழ்நிலையில் இருவருக்கும் இடையே இன்று காலை தைலாபுரத்தில் இருவரும் ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாக சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அந்த சந்திப்பு நிறைவடைந்திருப்பதாகவும் இப்போது தகவல் வெளிவருகிறது. இந்த சந்திப்பு நிறைவோடு மோதலும் முடிவடையுமா, இரு தரப்பினருக்கு தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான அந்த மோதலும் நிறைவடையுமா முடிவடையுமா என்ற எதிர்பார்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இதனால் டாக்டர் ராமதாஸ் கடந்த 3 நாட்களாக நியமித்த அந்த நிர்வாகிகள், நீக்கப்பட்ட நிர்வாகிகள், புதிய நிர்வாகிகள் ஆகியவர்கள் தொடர்வார்களா அல்லது மீண்டும் பழைய நிர்வாகிகளே தொடர்வார்களா என்ற ஒரு குழப்பத்திற்கு இன்று முடிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்று அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸை அவரது இல்லத்தில் குடும்பத்தினரோடு சென்று சந்தித்து பேசி இருப்பதன் வாயிலாக இந்த மோதல் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. வழக்கமாக வியாழக்கிழமை தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் டாக்டர் ராமதாஸ் இன்று அந்த சந்திப்பை தவிர்த்து விட்டார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் இப்போது அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸை சந்தித்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுமா என்றும் இந்த சந்திப்பில் என்ன பேசினார்கள் என்பது தொடர்பாகவும் இருதரப்பிலான அந்த மோதல் நிறைவுக்கு வந்தது குறித்தும் இருவரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பும் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மத்தியில் மட்டுமல்ல பொது தளத்திலும் எழுந்திருக்கிறது. சுமார் 1 மணி நேரம் டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் தைலாபுரத்தில் உள்ள இல்லத்தில் சந்தித்ததாகவும் அன்புமணி ராமதாஸ் குடும்பத்தினருடன் சென்று டாக்டர் ராமதாஸை அவரது தந்தையை சந்தித்து சுமார் 1 மணி நேரம் வரை பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்புக்கு பிறகு டாக்டர் ராமதாசோ அன்புமணி ராமதாசோ செய்தியாளர்களை சந்திப்பார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போது அந்த சந்திப்பு நிறைவடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ள நிலையில் இந்த சந்திப்பின் பின்னணி என்ன மற்றும் இந்த சந்திப்பின் மூலமாக இருவருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுகள், நிர்வாகிகள் மாற்றம் ஆகியவை தற்போது முடிவுக்கு வந்துவிட்டதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒரு குடும்ப ஆடிட்டர் ஒருவரும் இப்பொழுது அங்கு வந்து வருகை புரிந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸை சந்திக்க ஆடிட்டர் குருமூர்த்தி இப்போது வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இவர்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையேயான அந்த கூட்டணியை தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸ் குடும்ப விவகாரத்திலும் அவர் சந்தித்து இருதரப்பிலும் சமரசத்தை ஏற்படுத்துவார் என்று தெரிகிறது. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கிறது. அந்த கூட்டணியில் இருப்பதற்குத்தான் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் அன்புமணி ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அரசியல் விமர்சகரும் துக்ளக் ஆசிரியருமான ஆடிட்டர் குருமூர்த்தி இப்போது டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி சூத்திரதாரியாக வர்ணிக்கப்படுபவர் ஆடிட்டர் குருமூர்த்தி தான். அவர்தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எந்த கட்சியோடு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி வைக்க வேண்டும், அந்த கட்சியில் இந்த கட்சிக்கு எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக பாஜகவின் தேசிய தலைமைக்கு ஒரு அதிகாரபூர்வமற்ற ஆலோசகராக செயல்பட்டு வரும் ஆடிட்டர் குருமூர்த்தி இப்போது டாக்டர் ராமதாஸ் குடும்ப விவகாரத்திலும் சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் தொடர வேண்டியதன் அவசியம் மற்றும் பாஜக தொடர்பாக டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய அந்த கசப்புணர்வு ஆகியவற்றுக்கு அவர் ஒரு தீர்வு காணுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஆடிட்டர் குருமூர்த்தியின் சமரச சமாதான பேச்சுவார்த்தை மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.